ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூந்தி லட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எளிமையாக எல்லாரும் செய்யக்கூடிய விதத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தீபாவளி பக்கமாக வரப்போது நம்ம ஸ்வீட்லாம் கடைகளில் தான் வாங்குவோம். இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட அழகாக லட்டு வருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே செய்யட்டும். ரொம்ப ரொம்ப சாஃப்டான இந்த சூப்பரான லட்டு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலேயே கெடாமல் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இது அந்த மைல் மார்க் கடலை மாவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் கடையில் வாங்கிக்கோங்க. இது நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அதில் கட்டி இருந்ததுன்னா நம்ம கரைக்கும் போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இந்த கடலை மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் 1.25 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். கட்டிலாம் விழாமல் சூப்பராக கரைஞ்சிரும் பாருங்கள். நம்ம சளிச்சு எடுத்ததுனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தோசை பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெயும் குடிக்காது, பூந்தி நல்லா உருண்டை உருண்டையாக சூப்பராக வரும். பார்த்திங்களா, இந்த பதம். 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 3/4 கப் தண்ணியை விட கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பூந்தி கரண்டி பார்த்திங்கன்னா இந்த ஓட்டையாக அரிக்கரண்டி இருக்கும், அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிட்டு அப்படியே விட்டிங்கன்னா அதுவே முத்து முத்தாக அழகாக விழும். ஒவ்வொரு டைம் ஊற்றும் போது அந்த கரண்டியில் உள்ள மாவு வலிச்சிருங்க. இந்த ஆயிலில் உள்ள பூந்தி பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் 12 செகண்ட் தான் விடணும். அதிகமாக வேக விடாதீங்க, மொறுமொறுப்பாயிரும். கொஞ்சம் வசவசன்னு அரை வேக்காடாக இருக்கணும், அப்போ எடுத்துருங்க. இப்போ திரும்பி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி விட்டிங்கன்னா அதுவே நல்லா அழகாக அந்த பபுள்ஸ் விழுவும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு பூந்தி பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக விடக்கூடாது, 10-15 செகண்ட் தான் இருக்கணும். அனல் கொஞ்சம் ஹைலே வச்சுக்கோங்க, லோவில் வைக்காதீங்க, சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பூந்தியெல்லாம் தயாராக இருக்குது. இங்கே பார்த்திங்களா, எல்லாமே முத்து முத்து அழகாக இருக்குது. இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சிக்க போகிறோம். இப்போ அரைச்சி செஞ்சோம்னா நல்லா சீக்கிரமாக லட்டு நமக்கு பிடிச்சிடலாம். அது இல்லாமல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும், நல்லா சாஃப்டாக. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. சும்மா ஒரு 2-3 சுற்று விட்டிங்கனாலே இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்களா, நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது. இப்போது தண்ணி 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சிக்கலாம். ஒரு கம்பி பதம் உங்களுக்கு பார்க்க தெரியலனா அந்த நிறைய அப்படியே பபுள்ஸாக வரும் பாருங்கள், அப்படியே நுரக்கட்டி வரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ அதை தூக்கி ஊற்றும் போது கொஞ்சம் அந்த பாகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்து காட்டுறேன். ஒரு கம்பி பதம் இருக்கும், ஒரு கம்பி பதம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நல்லா கொதிக்கிற பாகு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூந்தி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சுட சுட ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படியே நெய்லேயே செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த பூந்தி லட்டு. நல்லா கலந்ததுக்கப்புறமா மீதி உள்ளதையும் அந்த அரைச்ச பூந்தியை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. பார்த்திங்களா, அந்த சர்க்கரை பாகு பூந்தியெல்லாம் கரெக்டான அளவில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ முந்திரி கொஞ்சம் நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் ஒரு 2-3 தட்டி இது கூட சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 டீஸ்பூன் இருக்கும். இது பச்சை கற்பூரம். இது ஒரு சிட்டிகை அளவு போத்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன்னா சூடாக இருக்குது. அது ஆறினோடனே அப்புறம் லட்டு பிடிக்கலாம். இப்போ அந்த 10 நிமிஷத்தில் நல்லா ஊறியும் இருக்கும், அதே மாதிரி நல்லா ஆறி போன மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே லட்டு எடுத்து நல்லா இறுக்கி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. லட்டு நல்லா டைட்டாக, நல்லா எந்த அளவுக்கு கையில் வச்சு இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பாவு காய்ச்சி நம்ம செய்கிறதுனால கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும் இந்த லட்டு, நீங்கள் வெளியில் வச்சாலே. சூப்பராக லட்டு எளிமையான முறையில் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுலாம் கரெக்டான அளவில் இருக்கும். எல்லாமே நான் சொன்ன மாதிரியே நீங்கள் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க.
சுவையான லட்டு வந்து பிடிச்சி எடுத்தாச்சுங்க பூந்தி லட்டு. இப்போ உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.